வேர்ப்னா என்ன? ஒரு நவுன் செய்யக்கூடிய வேலையை டினோட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ப். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஸ்டூடெண்ட் ரீட்ஸ். ஸ்டூடெண்ட்டுன்றது நவுன். ஸோ அந்த நவுன் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்ஸ், படிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ரீட்ஸ் அப்படின்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ப். அடுத்த எக்ஸாம்பிள், த டாக் பார்க்ஸ். டாக்ன்றது நவுன். அந்த நவுன் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைக்குது, பார்க்ஸ். ஸோ அப்போ பார்க்ஸ்ன்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ப். இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ டிரைவ்ஸ் அ கார். அவர் அப்படின்றது நவுன். டிரைவ்ஸ் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு? காரை ஓட்டுறாரு. ஸோ அப்போ அந்த டிரைவ்ஸ்ன்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்ப். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. ஹீ இஸ் டிரைவிங் அ கார் அப்படின்னா ஹீன்றது நவுன். அவர் என்ன வேலை செய்யறாரு? காரை டிரைவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டிரைவிங் அப்படின்றது ஆக்ஷன், ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்கன்றது ஆக்ஷன். கார் ஆக்ஷன் கிடையாது, டிரைவிங்ன்றது ஆக்ஷன். அப்போ அந்த டிரைவிங்ன்றது வேர்பு. அப்போ முன்னாடி இருக்கிற இஸ்ன்றது என்ன? அதுவுமே வேர்பு தான். அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங்க்கு ஒரு ஆட் ஆன் பண்ணக்கூடிய வேர்ப் மாதிரி இருக்கிறதுனால இஸ்ன்றத அடிஷ்னல் வேர்புன்னு சொல்வோம். ஒரு வேர்போட ஒன்னோ அல்லது ஒன்றுத்துக்கு மேலே வேர்ப்ஸ் சேர்ந்ததுன்னா அந்த வேர்ப்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வேர்புடைய பேசிக் டெஃபினிஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேர்பில் இருக்கக்கூடிய இன்னும் சில கிளாசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.